ஆண்டவர் பரிபூர்ணமானவர். அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாம் பாதியில் நிற்கிறதே. என் பிள்ளை படிப்பு பாதியில் நிற்கிறதே, என் பிள்ளை கல்யாணம் பாதியில் நிற்கிறதே, என் வீடு பாதியில் நிற்கிறதே, எனக்கு பரிசுத்தம் இல்லாமல் அரை குறையாக நான் ஆண்டவனை தேடி வருகிறேனே, என் வேலை போய்விடும் நிலையில் இருக்கிறது என்று தவித்து வந்திருக்கிறீர்களா? இன்று இரவு ஆண்டவர் சொல்கிறார், நான் சகலத்தையும் பரிபூர்ணப்படுத்த போகிறேன். உன் வாழ்க்கையிலே சகலமும் பரிபூர்ணமாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே அவர் பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். ஏனென்றால் அந்த பரிசுத்தரை நாம் பார்க்க வந்திருக்கிறோம், அவரை நம்பி வந்திருக்கிறோம். இன்றைக்கு பெரிய களி கூறுதல் வரப்போகிறது. அண்ணன் பால்தனார் நான் ஜெபிக்கும் பொழுது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இது என் குடும்பத்துக்காகவே இருந்த செய்தியாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் அன்னைக்கு வந்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு பலனை கொடுத்துருக்கார், கர்த்தர் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கார், விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அவருக்கே எல்லா கனவும் மகிமையும் அவருக்கே செலுத்துகிறேன். சாம் பால்தனார் அவங்க வாலிபர்களுக்காக கொடுத்த அந்த தேவ செய்தி என்னோட பாவத்திலேருந்து விடுதலை கிடச்சிச்சு. அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும், என் வாழ்க்கையை நடத்தும் என்று நாம் கேட்கும் பொழுது வாலிபர்களே, விசேஷமாக உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவாக கொடுக்கும்படி வல்லவராக இருக்கிறார். வாலிபர்கள் நிறைய பேர் தனிமையாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவரே உங்களோட நண்பராக இருக்க போகிறார். ஈசுவாமியே உங்கள் நண்பராக இருக்க போகிறார். அவரே உங்களை வழி நடத்த போகிறார். இந்த ஈசுவாமி உங்கள் இருதயத்துக்குள்ளே வர்றதுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? 2 நாளுக்கு முன்னாடி வாரண்டிரா வாரேன்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன நிமிஷத்துலேருந்து எனக்கு இந்த கழுத்து பகுதியில் உருண்டையாக ஒரு கட்டி இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தேன். இப்போ பிரதர் ஜெபம் பண்ணும்போது சுத்தமாகவே அந்த கட்டி இல்லை. நல்லா என்னால் நல்லா ஃப்ரீயாக பேச முடியுது, வழியெல்லாம் இல்லை. கட்டி போயிடுச்சு, தானாகவே காணாமல் போயிடுச்சு. எந்த இடத்துல இருந்துச்சு எதுவுமே இல்லை, வலியும் இல்லை. உமது கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஏசப்பா. அவர்களை கட்டி அணைத்து முத்தமிடும் ஏசப்பா. சந்தோஷமாய் அற்புதங்களை சுமந்து கொண்டு போகட்டும் ஏசப்பா. அத்தனையும் அவர்களுக்கு செழிக்கட்டும் ஏசப்பா. கர்த்தரே அவர்களுக்கு எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா.